அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதுஹு பாத். அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, அன்னை ஃபாத்திமா பெண்கள் அரபிக் கல்லூரி சார்பாக நடத்தப்படும் கற்போம் கற்றுக் கொடுப்போம் என்ற நிகழ்வின் வாயிலாய் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த உறவுகளே, நாம் தொடர்படியாக அகீதா கொள்கை சம்பந்தமான செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். அதில் கெட்ட கொள்கை உருவாகுவதற்கான காரணங்களை நாம் பார்த்தோம். அதைத் தொடர்ந்து இமாம் அவர்கள் சொல்லும் பொழுது ஒவ்வொரு விஷயமாக அல்லாஹ்வை பற்றி விளக்குகிறார்கள். முதலாவது, இன்னல்லாஹ வாஹிதுன் லா ஷரீக லஹு, நிச்சயமாக அல்லாஹ் ஒருவனே, அவனுக்கு இணைதுணை அறவே இல்லை என்பதை இங்கு விளக்கப்படுகிறது. இங்கு அல்லாஹுவின் ஏகத்துவம் தௌஹீத் குறித்து கூறப்படுகிறது. முதலில் தௌஹீத் என்றால் என்ன என்பதை நாம் தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். அகராதியில் தௌஹீத் என்றால் எதையேனும் ஒன்றை அது ஒன்றுதான் என்று வாதிப்பதை இங்கு குறிக்கும். ஒன்றை அது ஒன்றுதான் என்பது வாதிப்பது என்பது ஒன்று, அதை ஏற்று உறுதிப்படுத்துவது; இரண்டு, அதல்லாத மற்ற அனைத்தையும் மறுத்து ஒதுக்குவது. இந்த இரண்டையும் நாம் நன்கு விளங்க வேண்டும். ஒன்று, அதை ஏற்று உறுதிப்படுத்துவது; இரண்டு, அதல்லாத மற்ற அனைத்தையும் மறுத்தொதுக்குவது. இந்த இரண்டுமின்றி தௌஹீத் முழுமை பெறாது என்பதை விளங்க வேண்டும். இந்த அடிப்படையில் மார்க்கத்தில் தௌஹீத் என்றால் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனே என்று உறுதியாக ஏற்பதையும், அவன் அல்லாத மற்ற அனைத்தையும் வணக்கத்திற்குரியவை அல்ல என்று மறுத்து ஒதுக்குவதையும் இங்கு குறிக்கிறது. இங்கே நாம் ஒரு விஷயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அனைவரும் கவனமாக கேட்க வேண்டிய ஒரு விஷயம். ஏனென்றால் இன்றைக்கு தௌஹீத் என்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாமல் இன்று நிறைய மக்கள் நமக்குள்ளேயே அந்த வார்த்தையை கொண்டு பிரிவினை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். சுன்னத் வல் ஜமாஅத் என்று சொன்னாலும் தௌஹீத் என்று சொன்னாலும் ஒன்றும் ஒன்றோடு இணைந்தது. இன்றைக்கு சில புரியாத சகோதரர்கள் சொல்கிறார்கள், நாங்களெல்லாம் சுன்னத் வல் ஜமாத் அல்ல என்று பேசுகிறார்கள். இன்னும் சிலர்கள், நாங்கள் தௌஹீத் ஜமாத் அல்ல, தௌஹீத் கிடையாது, நாங்கள் சுன்னத்துல் ஜமாத் என்று இப்படி பேசுகிறார்கள். உண்மையில் அதனுடைய தமிழ் அர்த்தத்தை நாம் விளங்க வேண்டும். என்னவென்றால், நான் சுன்னத்துல் ஜமாத் அல்ல என்று ஒருவன் கூறினால் அப்போ என்ன, சுன்னாக்களை பேணி பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டமைப்பு. இப்போ அல்லாஹுடைய தூதருடைய சுன்னாவை பேணி பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டமைப்பு இல்லைனா, அல்லாஹுடைய தூதருடைய சுன்னாக்களை பின்பற்றக்கூடிய கூட்டத்தில் நான் இல்லை என்று சொல்வதை போன்றாயிரம். நான் சுன்னத்துல் ஜமாத் அல்ல அப்படி என்று சொன்னாலோ, அல்லது நான் தௌஹீத் அல்ல என்று சொன்னால், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனே என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தில் நான் இல்லை என்பதை போன்று ஆகிவிடும். அன்பார்ந்தவர்களே, ஆக தௌஹீத் என்பது ஒரு பிரிவினருக்கு கொடுக்கப்பட்ட பெயர் அல்ல. யாரெல்லாம் அல்லாஹுவை மட்டும் வணங்குவார்களோ, அல்லாஹுக்கு மட்டும் வணக்கங்களை செலுத்துவார்களோ, அவர்கள் அனைவரும் தௌஹீது தான். அதே மாதிரி சுன்னத் வல் ஜமாத் என்பதும் யாரெல்லாம் அல்லாஹுடைய தூதுடைய சுன்னாக்களை பேணி பின்பற்றி வாழ்வார்களோ அனைவர்களுக்கும் அது அந்த பெயர் தான், அனைவர்களுக்கும் உரித்தான பெயர். ஆக நாம் பெயரை நாம் விளங்காமல் நான் தௌஹீத் அல்ல, நான் சுன்னத்துல் ஜமாத் அல்ல என்று பெயரை வைத்து நாம் பிரிப்பது என்பது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அது தவறான விஷயம். ஆக நாம் அனைவரும் சுன்னத் வல் ஜமாத், நாம் சுன்னத்தை பின்பற்றக்கூடிய, அல்லாஹுடைய தூதரை சுன்னத்தை பின்பற்றக்கூடிய மக்கள். அதே மாதிரி அனைவரும் தௌஹீதை ஏற்றுக்கொண்டவர்கள் தான். நாம் அனைவரும் அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்கக்கூடியவர்கள் தான். ஆக இதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். சில புரியாத மக்கள் இதை பேசுகிறார்கள், அவர்களுக்கும் நாம் விளக்கத்தை கொடுக்க வேண்டும். அல்லாஹ் அவர்களுக்கு விளக்கத்தை தந்தருள்வானாக. நாம் அனைவரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரே மக்களாக, பிரிவினை இல்லாத மக்களாக அல்லாஹ் ஆக்கருள்வானாக என பிரார்த்தனை செய்வோம். ஆக இங்கு தௌஹீத் என்பதுடைய விளக்கம் இதுதான். இது நாம் நன்கு விளங்க வேண்டும். இப்போ தௌஹீதின் வகைகள், தௌஹீத் 3 வகைப்படும் என்பதாக குர்ஆன் ஹதீஸை ஆய்வு செய்த இமாம்கள் கூறுகிறார்கள். அதை ஆய்வு செய்து 3 வகையாக பிரிக்கிறார்கள்.
ஒன்று தௌஹீது ருபூவிய்யா, இரண்டு தௌஹீதுல் உலூஹிய்யா, மூன்று தௌஹீதுல் அஸ்மா வஸ்ஸிஃபா. ஒன்று தௌஹீது ருபூவிய்யா என்று சொன்னால் படைப்பாளன் ஒருவனே என்பதை குறிக்கும். இரண்டு தௌஹீதுல் உலூஹிய்யா என்று சொன்னால் இறைவன் ஒருவனே என்பதை குறிக்கும். தௌஹீதுல் அஸ்மா வஸ்ஸிஃபா என்று சொன்னால் அல்லாஹ் அவனுடைய பெயர்களிலும் பண்புகளிலும் தனித்தவன் என்பதை குறிக்கும். இந்த மூன்றையும் சேர்த்து அறிவிக்கக்கூடிய ஒரு குர்ஆனுடைய வசனம் 19வது அத்தியாயத்தினுடைய 65வது வசனம், ரப்பு ஸமாவாதி வல் அர்தி வமா பைனஹுமா ஃபஅபுதுஹு வஸ்தபிர் லிஇபாததிஹி ஹல் தஅலமு லஹு சமிய்யா. நபியே, வானங்களையும் பூமியையும் இவற்றுக்கிடையே உள்ளவற்றையும் படைத்து வளர்க்கும் இறைவன் அவனே. அதனால் அவனையே வணங்குவீராக, அதில் நிலைத்து பொறுமையுடன் இருப்பீராக. அவனுடைய வல்லமைக்கு தன்மைகளுக்கு நிகரானதை நீர் அறிவீரா என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கக்கூடிய இந்த ஆயத்தில் மூன்றும் அடங்கியிருக்கிறது. இந்த ஆயத்தை நன்கு நாம் கவனிக்க வேண்டும். அல்லாஹ்தான் இறைவன், படைப்பவன், உணவளிப்பவன், அனைத்தையும் நிர்வகிப்பவன் என உணர்த்துவதன் மூலமாக இதில் தௌஹீது ருபூவிய்யா இதில் விளங்குகிறது. தௌஹீதுல் ருபூவிய்யா இதில் உள்ளடக்கி இருக்கிறது நாம் விளங்க முடிகிறது. இரண்டு, அல்லாஹ்தான் வணக்கத்திற்குரியவன், வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் என உணர்த்துவதன் மூலமாக இதில் தௌஹீதுல் உலூஹிய்யா அடங்கியிருக்கிறது நாம் விளங்க முடிகிறது. இந்த மூன்றாவதாக இந்த வசனத்தின் இறுதியில் அல்லாஹ்வின் வல்லமை மற்றும் பண்புகளை பற்றி கூறப்படுவதால் இதில் தௌஹீத் அல் அஸ்மா வஸ்ஸிஃபாத்தும் அடங்கியிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆக தௌஹீத் என்பதை இப்படி வகைப்படுத்தி கூறுவது என்பது கூடுமா? இது நூதனமான பிதஅத்தான காரியமா என்று பார்த்தால் அப்படி அல்ல. இப்படி வகைப்படுத்தி தௌஹீதை விளக்குவது மார்க்கத்தில் நூதனமான பிதஅத்தான காரியம் அல்ல என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். குர்ஆனிலும் நபிவழியிலும் அல்லாஹுவை பற்றி வந்து உள்ளவற்றை ஆராய்ந்து புரிந்த அறிஞர்கள் மக்களுக்கு அவற்றை எளிமையாக்கவும் சரியாகவும் அவர்கள் விளங்கிக் கொள்வதற்காகவே இப்படி செய்திருக்கிறார்கள். அடிப்படைகளை புரிவதற்கு விதிகளை அவர்கள் வரையறுத்தார்கள். ஆதாரங்கள் அனைத்தும் அந்த விதிகளுக்குள் அடங்கிவிடும் என்பதை மிக அழகான முறையில் புரிய வைத்தார்கள். உதாரணமாக கடமைகளை பற்றி விளக்கும்போது அவை 3 வகைகளாக கூறுவதுண்டு, நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஒன்று ஹுக்கூக்குல்லா, அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமைகள். 2 ஹுக்கூக்குல் இபாத், அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். 3 ஹுக்கூக்குன் நஃப்ஸ், தனக்கு செய்ய வேண்டிய கடமைகள். குர்ஆனிலோ நபிமொழியிலோ நேரடியாக இப்படி வகைப்படுத்தி பார்க்க முடியாது. ஆகவே இப்படி விளக்குவது தவறு என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் மார்க்கத்தை புரிவதில் இது ஒரு எளிய முறை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்களை நாம் தொடர்ந்து பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.